ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. தெளிவான சிந்தனை மூலம் வாழ்க்கையை நடத்த உதவும். ஓகேவா? அதுக்கு முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஓவர் திங்கிங். நம்ம அதிகமாக யோசிக்கிறத நிறுத்தினோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போகும். ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படின்ட்டு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிகமாக யோசிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் நம்ம அதிகமாக யோசிக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஜாஸ்தி, அதாவது தேவையில்லாத விஷயத்தை திருப்பி ரொம்ப நம்ம யோசிக்கிறதுனாலையும், அதுக்கப்புறமா அது என்ன, நமக்கு பயம், சில பயங்கள், அதுவும் ஒரு சில விஷயத்தை நம்ம பயந்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்னென்னா அது மூலமாக நமக்கு மன அழுத்தம் என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகும். அதாவது இந்த ஓவர் திங்கிங் கேரக்டர் நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சின்ன ப்ராப்ளமையும் ரொம்ப யோசித்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக கொண்டு போய் விட்டுருது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நடக்குது. ஸோ அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதனால் ஓவர் திங்கிங் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு சில விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம், அது மூலமாக சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் அதையே யோசித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவர் திங்கிங் ஆகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஸோ இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்ம மனசில் ப்ராப்ளம், சரியா? மனக்குழப்பம், அப்புறமா பயம். ஸோ மனக்குழப்பம் ஜாஸ்தி ஆகும்போதும் சரி, ஒரு பயத்தினால இருக்கும்போதும் சரி, அதனால் என்ன பிரச்சனை வரும்? ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது. அந்த டிசிஷன் எடுக்கிறத ரொம்ப யோசித்து அதனால் மனக்குழப்பத்தினால என்ன தப்பான முடிவுகளுக்கு போகிற அளவுக்கு சான்சஸும் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ரொம்ப யோசிக்கிறதுனால நம்ம டிசிஷன் எடுக்கிற அந்த திறனே என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருது. எது சரி எது தப்பு அப்படிங்கிறதும் தெரியல. சின்ன விஷயமும் அதுக்காக நம்ம இந்த டிசிஷன் எடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்து ஸோ கடைசியில் டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ள திறனை என்ன பண்ணுது, ரொம்ப கம்மியாயிடுது. இன்னொரு விஷயம், உறவினர்கள். அவங்க யாருமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நம்மளை அவங்க மதிக்கலை, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்மளே நினச்சிக்கிறது. கரெக்டாக? இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஸோ நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சில விஷயங்களை பற்றி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு நம்மளோட மொத்த டைமையும் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கிறத என்ன பண்ணணும்னா நம்ம முடிஞ்ச அளவு நிறுத்தணும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓவர் திங்கிங் ஜாஸ்தி ஆகிறதுனால. ஸோ ஓவர் திங்கிங் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எதிர்காலத்தை பற்றின பயம். நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு யோசித்து பயந்து நம்ம ஓவர் திங்கிங்லேயே நம்மளோட ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த காரணத்தினால ஓவர் திங்கிங் என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நிகழ்காலத்தில் நல்லா என்ன பண்ணுங்க, கவனத்தை செலுத்துங்க. ஸோ நிகழ்காலத்தில் நம்ம கவனத்தை ஜாஸ்தியாக செலுத்தும் போது நம்ம எதிர்காலம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் வரும். ஸோ எதிர்காலத்தை பற்றின பயம் நமக்கு வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி பயப்படுறத நிறுத்துங்க. அடுத்த விஷயம், கடந்த கால வருத்தங்கள். கடந்த காலம், அதாவது நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கசப்பான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே வருந்திக்கிட்டே இப்போ இருக்கிற கடந்த நிகழ்காலத்தை என்ன பண்ணால் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஒளிமயமான அழகான வாழ்க்கையை நோக்கி செல்லுங்கள், வெற்றி நமக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உறவினர்கள். நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள் அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அடுத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது நினைப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற தாட்டை ஃபஸ்ட்டு விடணும். அவங்க இது நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்கன்னு யோசித்து நமக்கு நம்மளே ஓவர் திங்கிங் பண்ணி நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக? இன்னொரு விஷயம், அதை யோசிக்கிறதுனால டைம் வேஸ்ட் ஆகுது, நம்மளோட வேலைகள் கரெக்டாக நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ என்ன பண்ணணும்னா, டிசிஷன் எடுக்கிறதுல நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. சின்ன விஷயம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
சின்ன விஷயத்தில் ரொம்ப யோசிக்காமல் சிறிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக நடத்தினோம்னா நம்ம லைஃப்பில் பெரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஓவர் திங்கிங் ஆகுதில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா 5 செகண்ட்ஸ். அதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப யோசித்து டைம் வேஸ்ட்டோ ஏதோ பண்ணக்கூடாது. இது நமக்கு ஓகே சரி அப்படின்னு தோணுதுன்னா 5 4 3 2 1 இந்த மாதிரி சின்னதாக யோசிங்க. அதுக்குள்ளே அந்த சின்ன விஷயத்துக்கு முடிவெடுங்க. கண்டிப்பாக முடிஞ்சளவு அது என்னது கரெக்டாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்ட் விஷயம், எழுதி பழகுங்க. நம்மளோட ப்ராப்ளம்ஸ், சந்தேகம் இந்த மாதிரிலாம் என்னென்னா கொஞ்சம் நம்ம எழுதும்போது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம ஸ்கூல் டைமில் நம்மளோட டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு தடவை எழுதி நீ படித்த அப்படின்னா அது 10 தடவை பார்த்து படிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா, நம்ம எழுதி படிக்கும்போது சில சந்தேகங்கள் அந்த மாதிரி நம்ம எழுதும்போது நம்மளோட பிரச்சனைகள் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாகவே அது சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், 90 செகண்ட்ஸ் போதும், 90 செகண்ட்ஸ் போதும். 90 செகண்ட்ஸ் எதுக்கு போகும்? இப்போ நம்ம ஒரு கோவம், ஒரு வேகம், ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறோன்னா அந்த கோவத்தை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 90 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 100 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டைமை நம்ம இது பண்ணிவிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சானாலும் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி நமக்கு ஆகாது. அதுக்குள்ளே நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா முடிஞ்சளவு சரியாகும். கரெக்டாக? அடுத்த விஷயம் என்னென்னா, நம்மளை நம்ம முடிஞ்சளவு ஓரளவு பிஸியாக வச்சுருக்கணும். நமக்குன்னு வேலைகள் இருக்கணும். ஸோ நம்மளோட வேலைகளை நம்ம பண்ணும்போது நம்ம அடுத்தவங்க ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாங்க அதுன்னு நினச்சிட்டு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனுக்கு போக மாட்டோம். ஸோ நம்மளை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிட்டு நம்ம வேலையில் கொஞ்சம் கவனம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுவும் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான வே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட எதிர்மறை எண்ணத்தை கம்மி பண்ணணும். என்னோட வாழ்க்கை இப்படி பிரச்சனையாக இருக்குது, என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற தாட் நமக்குள்ளே வரக்கூடாது. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்க்கு என்னால் சொல்யூஷன் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷனை தேடுறதுல கொஞ்சம் இறங்கினா கூட நம்ம இந்த மாதிரி அதே நினச்சி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு அதை டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்க மாட்டோம். சொல்யூஷனை தேட ஆரம்பித்தாலே ஒன்று கிடச்சிச்சின்னா அதோட நெக்ஸ்ட் சொல்யூஷன் நமக்கு அதுக்கு அடுத்து கிடைக்கும். ஸோ நம்ம அது மூலமாக நம்மளோட ஓவர் திங்கிங்கை என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம். ஸோ தேவையில்லாததை ரொம்ப நம்ம டைம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி யோசித்து இந்த மாதிரி நம்ம சின்னதாக பிளான் பண்ணி வச்சுக்கணுன்னா அந்த டைமுக்கு மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஓவர் திங்கிங் ரொம்ப கம்மியாகும். மற்ற டைம் நம்மளோட ஒர்க்கில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது யோகா பண்ணலாம், கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரி. அதாவது தியானம் பண்ணும்போதும் சரி, யோகா பண்ணும்போதும் சரி, தியானம் நம்ம பண்ணும்போது நல்லா நம்ம கண்களை மூடி நம்ம மனசில் எந்த விதமான ஒரு நல்லதோ சரி கெட்டதோ சரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம மைண்டுக்குள்ளே ஓடாமல் மனசையே அமைதிப்படுத்திட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனசுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அது ஓவர் திங்கிங்கை ரொம்பவே கம்மி பண்ணும். கரெக்டாக? அடுத்த விஷயம், நம்ம முக்கியமான விஷயங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே யாரோ ஒருத்தங்க நமக்கு பிடிக்காதது செய்கிறாங்க, பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்சளவு என்ன பண்ணால் சரி அவங்கக்கிட்ட என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டோட ஒரு இதில் நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ முடிஞ்சளவு என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிடணும். அவங்க பக்கத்துலேயே நம்ம போகாத அளவுக்கு, அவங்க பேச்சுக்கள் எதுவும் கேட்காத அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னன்னா என்ன அப்படின்னு கடந்து வந்துட்டாலும் நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்குறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலைகள்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜாஸ்தியாக நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்பில் மன நிம்மதி இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கிறதும் ஓவர் திங்கிங் தான். ஸோ நம்மளோட ப்ராப்ளமே நம்ம ரொம்ப இது பண்ணி நம்மளோட நம்ம மனசை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நிதானமாக வாழ்கிறதுக்காக முடிஞ்சால் இந்த புக்கு வாங்கி படிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்.